வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 14:38 இப்படியாக கூறுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்னுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டுமா? நம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை, பிரச்சனைகளை, பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஜெபிக்காததினாலே, தனி ஜெபம் செய்யாததினாலே பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை மேற்கொள்ள முடியும், சத்ருவானவனை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம் சோதனையிலே விழுந்து போய்விடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ரங்கத்திலே நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.